வணக்கம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோலி கிராஸ் சர்வீஸ் சொசைட்டி இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தோட பயிற்சி கூடம்னே சொல்லலாம். அதாவது பசுமை பண்ணை பயிற்சி நிலையம் அப்படின்ற ஒரு வகுப்பு தொடங்கி இப்போ 4 ஆண்டு காலமாக நடைபெற்று இருக்கு. இது 4வது பேட்ச். இந்த பேட்ச் ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து 10 குழந்தைகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முறையாக பயிற்சிகள் கொடுத்து, அதாவது தொழிற்கல்வி பயிற்சி நம்ம கொடுக்குறோம். தொழிற்கல்வி பயிற்சினா எப்படின்னா விவசாயம் சார்ந்த தொழிற்கல்வி பயிற்சி. அதாவது ஒரு கோழியை எப்படி நம்ம பராமரித்து வளர்க்குறது, ஆடுகள் பராமரிப்பு, கால்நடைகள் பராமரிப்பு, அப்புறம் மீன் பராமரிப்பு, இதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக நம்ம களப்பயிற்சியாக செஞ்சு ஒரு விவசாயம் எப்படி பண்ணலாம், ஒரு காய்கறிகள் எப்படி உற்பத்தி பண்ணலாம், கீரைகள் எப்படி உற்பத்தி பண்ணலாம், இப்படிங்கிறது உட்பட எல்லாமே நம்ம வந்து பயிற்சி கொடுக்குறோம். இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு 10 குழந்தைகளை நம்ம இதுக்காக தேர்ந்தெடுத்து நம்ம வந்து நேரடியாக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இது பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் தான். இந்த இடம் ஃபுல்லாகவே எல்லாமே நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது நமக்கு 4வது பேட்ச். இந்த பேட்ச்லேயும் பார்த்தா 10 குழந்தைகள் இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம பயிற்சிக்கான காலம் அப்படின்றது வந்திங்கன்னா 6 மாத காலம். 6 மாத காலம் நம்ம நேரடியாக நம்ம களப்பயிற்சி கொடுக்குறோம். 6 மாத காலம் முடிஞ்ச பிற்பாடு அவங்க வீட்டில் போய் என்னென்ன அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் எப்படி இருக்குது, அந்த வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்றத தொடர்ந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இந்த ஃபாலோ அப் நிகழ்ச்சிக்கு நம்ம ஹோலி கிராஸ் நம்ம சர்வீஸ் சொசைட்டியோட மேலாளர் எல்லாருமே வந்து லீலா மேடம் இருக்காங்க. அவங்களாம் தொடர்ந்து அவங்களோட அறிவுரைப்படி அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் நம்ம செஞ்சு கொடுக்க முடியுமோ எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்து அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு தொழிலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்கள வந்து வாழ்க்கையில் அவங்களும் தன்னம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழணும், இந்த சமுதாயத்தில் வாழணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த தொழிற்கல்வி பயிற்சியானது ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றிருக்கு. இது 4வது ஆண்டு காலம். வாங்க அப்படியே பார்க்கலாம் நம்ம என்னென்ன பயிற்சி நம்ம பண்ணையில் செய்கிறோம் அப்படின்றத நம்ம நேரடியாக வந்து பார்க்கலாம். மாணவர்கள் உங்களுக்கு நல்லா விளக்கமாக சொல்லுவாங்க. உங்களுக்கு வாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பண்ணையில் வந்து நம்ம மீனை பற்றி பார்க்க போகிறோம். கற்றாரோகு, ஜிலேபி, அதுக்கு தீவனம் சின்ன குஞ்சில் 1000 குஞ்சு விட்டு சின்ன குஞ்சிலேருந்து வளர்த்து அதுக்கு தீவனம் வந்து சாதம் நாங்களே சமைச்சு நாங்களே அந்த மீனுக்கு போடுறோம். அப்புறம் முட்டைக்கோசு தலை தீவனம், அந்த புண்ணாக்கு எல்லாம் அரைச்சி போடுறோம். இப்போ வந்து போன வாரம் மீன் எடுத்து அளந்து பார்த்தோம். 7 இன்ச்சு வளர்ந்துருந்தது. 7 இன்ச்சு வளர்ந்துருந்தது. குஞ்சு உடையில சின்ன குஞ்சா இருந்தது. இப்போ போன வாரம் எடுத்து வளர்ந்து பார்த்தப்ப 7 இன்ச்சுக்கு ஓரளவு பெருசா வந்துருந்தது. 80 கிராம் இடம் இருந்தது. டோட்டல் வந்து 1000 குஞ்சு விட்டுருக்கோம். அடுத்த வாரம் இதை எடுத்துட்டு அடுத்த பேட்சுக்கு விடுவோம். புதுசா வாங்கி திருப்பி விட்டு அதே மாதிரி வளர்த்து அதே மாதிரி இப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டே இருப்போம். காலை வணக்கம். இன்னைக்கு காலை வணக்கம். 4 ஆடு இருக்கு. ஆட்டுக்கு பில்லு பறிச்சு போட்டுட்டு இருக்கோம். தலை நல்லா பொறிச்சு போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் தீவனம் புண்ணாக்கு தவிடு அதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். தண்ணியில் கலந்து வச்சுட்டு இருக்கோம். 3 மாதத்துக்கு ஒருத்தரம் பூச்சி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆட்டை குளியாட்டி விடுறது பார்த்துட்டு இருக்கோம். காலையில் வந்தோடனே கட்டுத்தொறையை குட்டிடுறது, குட்டியை அள்ளி கொட்டிடுறது. குட்டி நாங்கள் வந்து பாடத்தை குட்டி பிறந்தது பராமரிச்சுட்டு இருக்கோம். அந்த 2 ஆடு ஆட்டுக்கு இப்போ சேர்த்துருக்கோம். 1 மாதம் சனையாக இருக்குது. நல்லா பயிற்சியை நல்லா எடுத்துகிட்டு இருக்கோம். நன்றி. ஆயிரத்தி சுற்றி கிழங்கு வண்டிக்காய் வந்துருக்கோம். கத்திரிக்காய் கொத்தங்காய் பத்துக்கோம். இப்போ கீரை பத்துக்கோம். காய்கீரை பத்துக்கோம். பார்த்தீங்கன்னா கொய்யா செடி வேலி பத்துக்கோம். கொடி காய்கறி இருந்துச்சுக்கோம். இந்த முருங்கைக்கன்று இதுதான் குச்சிக்கிழங்கு. இப்போ கொய்யா கன்று வந்துருக்கோம். இப்போ சேர்ந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மாங்கன்று வந்துச்சுக்கோம். இப்போ மாங்கன்று வச்சு பாட்டு கட்டி எல்லாம் வச்சுக்கோம். கத்திரிக்காய் பத்துக்கோம். வெண்டைக்காய் கொத்தங்காய் இப்போ குச்சிக்கீரை அரைக்கீரை பத்துக்கோம். பாட்டு கட்டு போகிறோம். எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே கொத்தரங்காய் பைத்தங்காய் வெண்டைக்காய் எல்லாம் பறிக்கிறோம். கொத்தரங்காய் பறிக்கிறோம். கீரை பிடிச்ச கீரை பறிக்கிறோம்.
உச்சி பூவெல்லாம் எடுத்துறோம், அவரை செடியெல்லாம் எடுத்துறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம பசுமை பண்ணையில் பார்த்தோம்னா கோழி எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பயிற்சி மையத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கோழி வந்து குஞ்சு பொறிச்சு அதை எப்படி பார்த்துக்கணும், அதை எப்படி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும், எப்படி நம்மளுக்கு அது தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு ஐயப்பா சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதை போல் அவர் சொல்லிக் கொடுக்குற பயிற்சி மையத்தில் தான் நாங்கள் அதில் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இப்போ வந்து அந்த 2 கோழி குஞ்சு இப்போ 2 கோழி குஞ்சு பொறிச்சு இப்போ நல்லா தீவனம் நல்லா கொடுத்து நல்லா நம்ம இப்போ நாங்கள் நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு கோழியை பார்த்தோம்னா அடை வச்சுருக்கோம். அது நல்லா இப்போ அந்த கோழி குஞ்சு நாங்கள் இதே மாதிரி பராமரித்து இந்த கோழியை அடுத்த பேட்ச் வரவங்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் எங்கள் பசுமை பண்ணையில் பார்த்தோம்னா. இன்னைக்கு காலை வணக்கம். இன்னைக்கு காலையில் பூ எடுத்தோம். பூ எடுத்து எடை போட்டு மார்க்கெட்டுக்கு இன்னும் சந்தைக்கு கொண்டு போயிருக்கோம்.